நாள் நீங்கள் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னடா ஒவ்வொரு வாட்டியும் இப்படி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, நம்மளது வந்து சின்ன சேனல் தாங்க, குவாலிட்டி மட்டும்தாங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா என்னோடய நாலேஜ் அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் வீடியோக்குன்னு சொல்லி டைம் ஒதுக்கி நான் எதுவும் பண்ணுறதில்ல. அதோடு வந்து எப்படின்னாக்கா, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குன்ற மாதிரி, நம்ம சைக்கிள் கேப்பில் ஆட்டோ ஓட்டுறோன்ற மாதிரி சமையல் வேலையிலையும் எந்த டிலே இருக்கக்கூடாது. ஏன்னா எங்கள் வீட்டில் அவருக்கு வந்து இந்த வீடியோ இதெல்லாம் பிடிக்காது. ஸோ அவரை இரிட்டேட் பண்ணுற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். அதே சமயத்தில் ஏதோ பண்ணிக்கோ, ஆனால் மற்ற வேலைகள்லாம் கரெக்டாக இருக்குன்றாங்க. நான் அந்த ஒரு இதை வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணுறதுனால ரா அண்ட் ரியல் அப்படின்ற மாதிரி நம்ம இதுக்குன்னு லைட்டிங்ஸ் அது இதெல்லாம் ஒன்றுமே நம்ம கிச்சனில் நம்ம எப்படி இருப்போமோ அதை மாதிரி தான் நான் வந்து சமைச்சு உங்களுக்கு வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ என்னோடய சமையல் மற்ற வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், ஈஸியாக இருக்கும், அதே சமயத்தில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இன்றைக்கி வந்து நம்ம வந்து மஷ்ரூம் வந்து வச்சு நம்ம வந்து கிரேவி, அதாவது கோழி கறி குழம்புக்கே நம்ம டஃப் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து இதை செஞ்சுருக்கோம். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த மசாலா அரைக்கிறது இருக்கு இல்லையா, அதில் தான் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அது மற்றவங்க யாராவது செஞ்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல, நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஸோ நான் இந்த மெத்தடில் தான் நான் செய்வேன். ஏன்னா பண்டிகை நாட்கள்லையோ இல்லை விரதம் இருக்க நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா, எப்போ நம்ம வந்து சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கோமோ அப்போ தான் வாய் வந்து அலையும், கறி குழம்புலையே மீன் குழம்புலையேன்னு அலையும். அதனால் இதுக்கு வந்து அதை பேலன்ஸ் பண்ணும். இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கறி குழம்பை ஞாபகப்படுத்தி கறி குழம்பை விட நம்ம இதுவே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். அந்த சாப்பிட்ட திருப்தி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த திருப்தி வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் இட்லி தோசைக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் காரமாக வைங்க. மற்றபடி ரைஸுக்கும் சப்பாத்தி, பூரி, இட்லி, பரோட்டாக்கெலாம் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். நீங்கள் பரோட்டாக்கெலாம் இந்த குழம்பு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழம்பு ஊற்றி நீங்கள் இந்த கொத்து பரோட்டாலாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், முட்டையெல்லாம் போட்டு கடாயெல்லாம் வந்து பிச்சை வாங்கணும் உங்ககிட்ட. ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். லவ்வோடு நம்ம சமையல் ஆரம்பிக்கலாம். 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்கேங்க, அதாவது காளான், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, அது வதக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வதக்கி அரைக்க வேண்டிய பொருட்களை பார்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். மிளகாத்தூள், அதாவது தனியாவும் மிளகாவும் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள் அது எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள்னால் அதுக்கு வந்து 2 ஸ்பூன் தனியாவோ இல்லை 3 ஸ்பூன் தனியாவோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வதக்க வேண்டிய பொருள்களை வந்து முதல்ல பார்த்துக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு, ஏன்னா இதுக்கு சின்ன வெங்காயம் தான் அருமையாக இருக்கும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸை கொடுக்கும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், மேக்ஸிமம் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது ஓரளவு கலர் மாறினதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு எடுத்து போடுங்க. இஞ்சி வந்து கொஞ்சமாகவும் போடுங்க, இல்லை மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனாக்கா அது அப்புறம் டேஸ்ட் வேறு மாதிரி கொடுக்கும். இப்போது இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிபத்திரி, அப்புறம் அந்த சோம்பு இது எல்லாம் போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்ச தேங்காய், அதாவது சின்ன சைஸ் தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவுக்கு நம்ம அதை எடுத்து இதில் கட் பண்ணி போட்டுரும். இப்போ முக்கியமான பொருளே இந்த தனியா தாங்க. தனியா வந்து ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக, அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு அதை போட்டு அதையும் ஃப்ரை பண்ணுங்கள். அதுதான் இந்த கிரேவிக்கு வந்து நல்ல வாசம் கொடுக்கும். அதாவது இந்த கல்பாசியும் இந்த தனியாவும் தான் செம்ம ஃப்ளேவர். இப்போ நான் கொஞ்சம் இதில் கேஷ்யூ நட் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் பொட்டுக்கடலை இருந்தாலும் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. கேஷ்யூ நட் தான் போடணும்னு இல்லை, நான் சும்மா போட்டிருக்கேன். நீங்கள் பொட்டுக்கடலை இருந்தால் கூட போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் போதும். இப்போது நம்ம அந்த குழம்புக்கு வேணுங்கிற மிளகாத்தூளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மிளகாத்தூள்னாக்கா மிளகாவும் தனியாகவும் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள். நான் ஏன் இதை திரும்ப சொல்கிறேன்னா, சில பேர் இந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சீரகம், மிளகெல்லாம் போட்டால் இருப்பாங்களா, அந்த மிளகாத்தூள் வேண்டாம், வெறும் மிளகாவும் தனியாக மட்டும் தான். இப்போ ஃபைனலாக நம்ம இந்த தக்காளியை போட்டு, ஒரே ஒரு தக்காளி அதை மட்டும் போட்டு விடாமல் தட்டுவோம். ஏன்னா கடாய் வந்து கனமாக இருக்கிறதுனால சூடு சட்டு நாராது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த சூட்லேயே விடாமல் பரட்டணும்னாக்கா அந்த மிளகாத்தூள் இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடும். ஸோ நமக்கு பாதிக்கு மேலே நமக்கு வந்து இங்கே மசாலா வேலை முடிஞ்சிருச்சுங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் சூட்டோடய நம்ம அரைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூடு ஆறி தான் அரைக்கணுன்றதில்ல, ஆனால் நைஸாக அரைச்சிக்குங்க. இப்போ நம்ம போட்டிருக்க அளவெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவு தேங்காய் தாங்க. இந்த அளவு தேங்காயில் இதில் வந்து நம்ம தனியாக ஒரு அளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இதில் போடுறோம். இதையெல்லாம் தான் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணோம். இதை எல்லாத்தையும் நம்ம போட்டு அருமையாக ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இதில் நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலாலாம் பார்த்திங்கனாக்கா, இது ஸ்டார் அனாஸு, அப்புறம் கிராம்பு, ஜாதிபத்திரி, இது வந்து இந்த ஜாதிபத்திரின்னு சொல்லுவோம் அது, பட்டை, இது தாங்க கல்பாசி. இந்த கல்பாசி தாங்க செம்ம ஃப்ளேவரை கொடுக்கும் குழம்புக்கு. பட்டை,
ஏலக்காய் இதெல்லாம் தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கையோட நைஸாக அரைச்சிருவோம். இப்போ தான் அந்த முக்கியமான டிப்ஸே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வாரி அதில் போடுங்க. போட்டிங்கன்னா குழம்புக்கு வந்து செம்ம டேஸ்ட்டை கொடுக்கும். இதுதான் அந்த மேஜிக். இப்போ பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம தாளிக்க வேண்டியதுதாங்க. குழம்புக்கு நம்ம வேணுங்கிற எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக, இப்போ நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸ் வந்தால் நீங்கள் எண்ணெய் கம்மி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம எண்ணெய் ஊற்றி தானே மசாலா வறுத்துருக்கோம். அற்புதமான ஒரு குழம்புங்க. கறி குழம்புல என்னங்க கறி குழம்பு, இதை சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து நீங்கள் நான்வெஜ் பக்கமே போக மாட்டீங்க. சிக்கன் குழம்புக்கு டஃப் கொடுக்கணும் பார்த்துட்டிங்களேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நீங்கள் கருவேப்பிலையை போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச காளானை தூக்கி அதில் போடுங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம வதக்கும் போதே அந்த கறி குழம்பு வாசனை தான் நமக்கு வரும். ஒரு நம்ம வெஜிடேரியன் நம்ம காளான் குழம்பு வைக்கிறோன்ற மாதிரி பக்கத்தில் என்னக்கா கறி குழம்பு அவங்க வீட்டில் அப்படின்வாங்க. இந்த காளானை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணும்போது அந்த காளான்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும், சட்டுன்னு வெந்துடும். இது ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் டிஃபனுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் மாவில் உப்பு போட்டிருப்பீங்க இல்லையா. ரைஸுக்கு சப்பாத்தி பூரிக்குனா கொஞ்சம் திக்காக வைங்க. தோசை இட்லினா கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் காரமாக குழம்பு வைங்க. அப்போ தான் செம்மையாக இருக்கும் இதுக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச விழுதை நம்ம பேக் பண்ணிடலாம். போதும் வதங்கினது, இந்த அளவுக்கு வதங்கினது போதும். ஓரளவுக்கு நல்லாவே வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஜாரில் இருக்கிறத நம்ம ஊற்றிட்டோம். திரும்பவும் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி நம்ம அது குழம்போடு நம்ம ஆட் பண்ணிடலாம். நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுன்றதை நீங்கள் அதை கிண்டும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி வச்சுருங்க, ஏன்னா அந்த மசாலாலாம் குக்காகி அதுக்கப்புறம் அது சுண்டும் போது தான் நல்லாயிருக்கும். பொட்டுக்கல்லை போட்டிங்கனாக்கா அடிக்கடி கிளறி விடுங்க, ஏன்னா அடியில் போய் உக்காந்துரும் குழம்பு. நம்ம ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி திறந்து பார்த்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கிறது நல்ல விஷயம் தானே. அடி பிடிச்சிடாமல் எப்போவுமே கொஞ்சம் கனமான பாத்திரங்களை பயன்படுத்துங்க. ஒரு கீ ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் இது. அப்புறம் வந்துட்டு தேங்காய் பால் சாதம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் வடிச்சிட்டு நீங்கள் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்படியே கறி குழம்பு ஊற்றி நீங்கள் அந்த பிரியாணி சாப்பிட்ட ஃபீலே வரும்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் மிளகு தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். திருப்பியும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம், ஏன்னா அந்த மசாலா வந்து கொஞ்சம் வேகணும். அப்படின்னா குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது. இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னாக்கா நம்ம குழம்பு வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான குழம்பு. சீக்கிரமே ஆகிடும். அந்த மசாலா குக் பண்ணுறோம் இல்லையா, அது வதக்குறோம் இல்லைங்களா, அதுதான் நமக்கு வேலை. மற்றபடி குழம்பு வந்து சீக்கிரமே ரெடி ஆகிடும். ஏன்னா 3/4 வேலை நம்ம அந்த மசாலா வறுத்து அரைக்கிறதுலே போயிடும். அவ்வளோதாங்க, சூப்பராக அட்டகாசமாக ஃபைனலாக ஒரு கொத்தமல்லி ஆட் பண்ணி நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கள், அந்த ரா ஸ்மெல் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. ரா ஸ்மெல் இருக்கும்போது சிம்மில் வச்சு அடிக்கடி கிளறி விட்டு பார்த்துக்குங்க. இப்போ இந்த எண்ணெய் குழம்பு ஆயிடுச்சுனாக்கா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மினுமினுப்பு தெரியும் பாருங்களேன், அதுதான் குழம்பு ஆயிடுச்சுன்றதுக்கான நமக்கு ஒரு இண்டிகேஷன் அது. இப்போது அவ்வளோதான், நம்ம ஃபைனலாக கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை அப்படி மலைச்சாரல் மாதிரி இப்படி தூவி விட்டு நம்ம இறக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான காளான் குழம்பு ரெடி. அப்படியே அள்ளி வச்சு எல்லாரையும் அசத்துங்களேன். இதுக்கு முக்கியமாக ப்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம காம்பினேஷன். ஈவினிங் டீ டைமில் வந்து நீங்கள் அந்த ப்ரெட்டோடு இந்த குழம்பு வச்சு சாப்பிடும்போது அது ஒரு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னங்க பார்த்தீங்களா, பார்த்தது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு ஒரு தடவையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்கள் இதையே செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சரி, எப்பவும் போல் லைக்ஸ், கமெண்ட், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எதையும் மறந்துடாதீங்க. முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.